இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த தொடர் செய்தியில மாலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம என்ன பார்த்துட்டு வரோம்னா, எப்படி நம்முடைய மனம் வேலை செய்கிறது, நம்முடைய மூளையினுடைய விஷயங்களும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களும் எப்படி பொருந்தி போகிறது. அப்படி கண்டுபிடிச்சுதான் பைபிள் எழுதினாங்க அப்படின்னு நான் சொல்லல. பைபிள்ல எழுதியிருக்கிறத இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நியூரோ சயின்ஸ் சம்பந்தமா கண்டுபிடிக்கும் பொழுது இதெல்லாம் குறித்து அவர்கள் ஏற்கனவே அவர்கள் உணர்ந்து கொண்ட விதத்தில், அவர்கள் தெரிந்து கொண்ட விதத்தில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரியுது. தொடர்ந்து நாம இதை குறித்து பார்க்க போறோம். ஏற்கனவே ஒவ்வொரு உணர்ச்சிகளாக பார்த்துட்டு வர்றோம். பயத்தை குறித்து, கோபத்தை குறித்து, சோகத்தை குறித்து, மகிழ்ச்சியை குறித்து, வெட்கத்தை குறித்து எல்லாம் பார்த்துட்டு வர்றோம். இந்த வாரம் தலைப்பை என்ன கொடுத்துருக்கிறோம்னா, உள்ளுக்குள் இருக்கிற ஒரு விஷம். நம்ம ஏற்கனவே சொன்ன எந்த உணர்ச்சிகள் எடுத்தாலும், அது துக்கமோ அல்லது குற்றமான சாட்சியோ, வெட்கமோ, கோபமோ, சோகமோ, இது எல்லாவற்றுக்கும் உள்ளுக்குள்ள இருந்து ஊறுகிற ஒரு விஷம் தான் காரணமா இருக்குது. அது நம்ம உடலுக்குள்ள, நம்முடைய மனதிற்குள்ள தங்கி இருக்கிறது. அந்த விஷம் நாம குடிக்கிறோம், தினந்தோறும் குடிக்கிறோம், அடிக்கடி குடிக்கிறோம். அது உள்ளுக்குள்ளே இருக்குது. நிறைய பேருக்கு நம்ம அதை டெய்லி குடிக்கிறோம்னு தெரியாது. அந்த விஷம் தான் குடிக்கிறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. ஆனா அதுதான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருந்து நம்மை பலவீனர்களாக மாற்றுகிறது, உள்ளுக்குள்ள இருந்து நம்மை அழிக்கிறது. அது ஏன் நமக்கு தெரியறது இல்லைன்னா, அது நம்மள விஷம் குடிச்சோடனே இறந்துடுறாங்கல்ல, அப்படி அழிக்க மாட்டேங்குது. ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அது நம்மளை அழிக்குது. நம்மளை மட்டும் இல்ல, நம்முடைய உறவுகளை, நம்முடைய தூக்கத்தை, எல்லாவற்றையும் இது அழிச்சிடுது. அது நம்மள மிகுந்த கசப்புள்ளவர்களாக வேற மாற்றி விடுது. இந்த கசப்புள்ளவர்களா மாற்றுது, நம்மளை சின்ன மனிதர்களாக காமிக்குது, அற்ப புத்தி உள்ளவர்களா காண்பிக்குது. அதுதான் நம்முடைய மனதுக்குள் இருக்கிற கசப்பு என்கிற ஒரு உணர்வு, அல்லது எரிச்சல் என்கிற ஒரு உணர்வு. ஆங்கிலத்துல ரிசன்மென்ட்னு சொல்றாங்க. கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், எது வேணா நம்ம சொல்லலாம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஜாய்க்கும் ஹாப்பினஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். இந்த ஜாய் நமக்குள்ள ஏற்படாம இருக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெசன்மெண்ட் என்று சொல்லப்படுகிற நமக்குள் இருக்கிற அந்த எரிச்சல் அல்லது கசப்பு என்கிற அந்த உணர்வு. ஏன் இந்த உணர்வு நம்மளால அதை மேற்கொண்டு வர முடியல அப்படின்னா, பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இதை நான் கோபத்தை குறித்து பேசும்போதே சொன்ன விஷயங்கள் தான். இது எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறது. இது எல்லாவற்றையும் பிறப்பிக்கிற ஒரு வேரா எது இருக்குதுன்னு சொன்னா, இந்த கசப்பு என்கிற விஷயம்தான். இன்னைக்கு அதை எப்படி மேற்கொள்ள போறது, அந்த பாய்சன் எப்படி வெளியே எடுக்க போறது, அந்த பாய்சன் நம்மளை அழிக்காம எப்படி தடுக்க போறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஆனா இப்ப இந்த கோபம் உண்டாகுது. கோபம் உண்டான பிறகு கோபம் உடனே தீந்துரும், கோபம் உடனே காணாம போயிடும். கோபத்தால நீடித்த நேரம் இருக்க முடியாது. கோபம் சோடா திறக்கிற மாதிரி, அது ஒரு கேஸ் மாதிரி அப்படியே பொங்கி வடிந்து விடும். ஆனா அந்த கோபத்தினால உண்டாகிற ஒரு எரிச்சல், ஒரு கசப்பு, அந்த உணர்வு தான் நமக்குள்ளாக தங்கி விடுகிறது. அந்த உணர்வின் நிமித்தமாக தான் நாம உள்ளுக்குள்ள இருந்து போன வாரத்துல நம்ம பார்த்தது போல பொறாமை, வைராக்கியம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுக்குள்ள வித்தியாசங்கள்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி உள்ளுக்குள்ள இருந்து வர்றது ஒண்ணு, வெளியே இருந்து வர்றது ஒண்ணா இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த எரிச்சல் நமக்குள்ள தங்கி விடும் பொழுது அதை எப்படி மேற்கொள்கிறது என்று நமக்கு தெரியறது இல்லை. ஆனா நமக்கு வேதாகமத்துல தெளிவா அதுக்கான பதில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ரொம்ப ஈஸியான மருந்து போல இருக்குது. இந்த கசப்பு இருக்கும் போது, அல்லது இந்த கசப்புக்கான மாற்று மருந்தை நம்ம குடிக்காத போது, அதுதான் அதுக்கு பேர் மன்னிப்புன்னு சொல்றோம்.
இந்த மன்னிப்புன்றது வந்து நமக்கு சாதாரணமான ஒரு விஷயமா தெரியுது. மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரணமா தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். மன்னிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அல்லது பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், நான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது என்னால இந்த விஷயத்த மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, மன்னிப்புனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மன்னிப்புனா நமக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியல. நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மன்னிப்புன்றது வந்து ஒரு நொடியில் நடக்கிற ஒரு விஷயம். நான் ஒருத்தரை பார்த்து அவர்கிட்ட நேரடியாவோ, அல்லது நிறைய நேரம் நம்ம நேரடியா சொல்றது இல்ல, ஜபத்துல அல்லது நம்ம தனிமையில இருக்கும்போது அந்த ஆளை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லுகிற அந்த ஒரு வினாடியில அந்த மன்னிப்பு நடந்து விடுகிறதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா மன்னிப்புன்றது ஒரு ப்ராசஸ், அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. இதை குறித்து ஏற்கனவே நான் வந்து 3 செய்திகள் கொடுத்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். காயப்படாதிருங்கள், சந்தோஷமா இருங்க, மன்னிப்பு அப்படிங்கிற தலைப்புகள்ல நான் ஏற்கனவே பேசின செய்திகள் வந்து இருக்குது. ஆனா இப்போ வந்து இந்த சயின்டிபிக்கோட, நியூரோ சயின்ஸோட கூட தொடர்பு படுத்தி நாம சீரியஸ் ஆஃப் மெசேஜஸ் பார்த்துட்டு வர்றதுனால நான் வந்து இதை உங்களுக்கு மறுபடியுமாக வேறொரு வகையில இதை விளக்கி சொல்ல விரும்புறேன். விரும்புகிறவர்கள் அந்த செய்திகளை வந்து நீங்க தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். பொதுவாகவே இந்த மன்னியாமை பத்தி சொல்லும் போது இப்படி சொல்லுவாங்க, நாம இன்னொருத்தரை மன்னிக்காம இருக்கும்போது, அல்லது நான் ஒருத்தர் மேல கசப்போடு இருக்கும்போது, ஒருத்தர் மேல கோபத்தோடு இருக்கும் பொழுது நான் என்ன பண்றேன்னா, நான் கோபமா இருக்கிறதுக்கு நான் கோபமா இருக்கிறது அவருக்கு ஏதோ பாதிப்பை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். உண்மையில அப்படிதான். கோபம் ஏன் நம்ம கோபப்படுறோம்னா, நம்ம கோபப்படுறது அடுத்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நம்ம கோபப்படுறோம். அல்லது ஒரு வைராக்கியத்தை, ஒரு பேசாம இருக்கிறோம், முகத்திலே முடிக்க மாட்டோம்னு சொல்றோம். இதெல்லாம் சொல்றோம். என்ன எதுக்காக சொல்றோம்னா, அவருக்கு ஏதோ தப்பு செய்தவருக்கு ஏதோ பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில அப்படி பாதிப்பை உண்டு பண்றது இல்லை. அதுக்குதான் ஒரு ஃபேமஸான வார்த்தை சொல்லுவாங்க, மன்னியாமை என்பது, அல்லது இந்த எரிச்சல், கோபத்தை மனசுல வச்சிருக்குது என்பது நாம விஷத்தை குடிச்சிட்டு அடுத்தவங்க சாவாங்கன்னு எதிர்பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் விஷத்தை குடிச்சிட்டு எனக்கு விரோதமாக யாரோ தீங்கு செஞ்சிருக்கிறாரு, அவரை தண்டிக்கிறதா நினைச்சு நான் விஷத்தை குடிச்சிடுறேன். அவரு சாகணுங்கிறதுக்காக நான் விஷத்தை குடிச்சிடுறேன். அது ஒருபோதும் அப்படி நடக்க போறது இல்லை. அவர் நல்லா இருக்க போறாரு, நான் தான் துன்பப்பட போறேன். இதான் இந்த அன்ஃபர்கிவ்னஸ்ல, மன்னியாமையில இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பாய்சன் உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும், அந்த விஷம் உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு சரியான தூக்கம் வராது, சரியான ஆரோக்கியம் இருக்காது, சந்தோஷமா இருக்க முடியாது. ஏதோ ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். கோபம் அதெல்லாம் வந்து அதிகமாக வரும். ஏன்னா நமக்குள்ள இந்த விஷம் இருக்கிறதுனால. அதனாலதான் பைபிள்ல வந்து உங்கள் எதிராளிகளுடைய பாவங்களை மன்னியுங்கள் அப்படின்னு இயேசு ஜெபம் பண்ண சொல்லி தரல. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் எங்கள் கடன்களை மன்னிக்கிறது போல forgive our debts அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கள் கடன்களை மன்னியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு மன்னியாமை வந்து ஒரு கடன் மாதிரி. இயேசு சொன்ன ஊமையில கூட இந்த மன்னிப்பை பத்தி சொல்லும் போது இந்த கடன் வாங்கினதை பத்தி தான் பேசுவார். இந்த கடன் வாங்குறத பத்தி பேசுவார். ஏன்னா நாம ஏன் மன்னியாமையோட கூட இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா, நாம வந்து நமக்கு விரோதமாக ஒருத்தர் தீமை செய்யும் போது, நமக்கு பிடிக்காத ஒன்று செய்து விடும் பொழுது, நம்மை காயப்படுத்தி விடும் போது, அவர் வந்து நம்ம கிட்ட கடன் வாங்கின மாதிரி நினைச்சுக்கிறோம். நம்முடைய மூளை அப்படி வேலை செய்யுது. உண்மையிலேயே அவர் நமக்கு கடன் பட்டு இருக்கிறார். அவர் என்ன காயப்படுத்திட்டாரு, அவர் என்ன கடன் பட்டு இருக்காரு. என்ன கடன் பட்டு இருக்கிறாரு? ஒரு நீதி செய்யப்பட வேண்டியது இருக்குது, அல்லது அவர் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு, ஒரு அப்பாலஜி வந்து இன்னும் பாக்கி இருக்குது. அவர் எனக்கு ஏற்படுத்தின வலிக்கு அவர் மருந்து போட வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தரப்பட வேண்டிய நியாயமான நீதியாக நான் நினைக்கிறேன். அது எனக்கு கிடைக்காத வரைக்கும் என் மனதுக்குள்ளாக இந்த கோபம், இந்த கசப்பு இருந்துகிட்டே இருக்குது. அது சரியான விதத்துல எனக்கு கிடைக்கிற வரைக்கும். ஆனா இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, இதுல அவர் விடுதலையா இருக்கிறார், நான் தான் பிரிசனரா மாறிடுறேன். எப்பொழுதுமே இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா,
நான் ஒருத்தரை மன்னிக்காம இருக்கும்போது அவரோட கூட எனக்கு ஒரு இணைப்பு ஏற்படுது. நாம் அடிக்கடி சொல்றது போல, எனக்கு யாரு நண்பர்களோ அவர்களை குறித்து நான் அதிகம் யோசிக்கிறத விட, எனக்கு யார பிடிக்கலையோ அவர்களை குறித்து தான் நான் ரொம்ப நேரம் யோசிக்கிறேன். அவங்கதான் என் மைண்ட்ல வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க. இது வந்து பல விதங்கள்ல சொல்லுவாங்க, அன்காட்லி சோல் டைஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம புரிந்து கொள்ற விதத்துல நம்ம பேசுறோம். ஒருத்தர் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போது அந்த பாதிப்பின் நிமித்தமாக அவருக்கும் எனக்கும் ஒரு சங்கிலி தொடர்பு உண்டாகி விடுகிறது. எண்ணத்துல காயத்தின் நிமித்தமாக அவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி விடுது. அது ஒரு விலங்கு போல என்னையும் அவரும் ஒன்னா கட்டி வச்சிருக்குது. நான் எங்க போனாலும் அவரும் என்னை பின்தொடர்ந்தே வருகிறார், என் நினைவுகள்ல அவரும் பின்தொடர்ந்தே வருகிறார். நான் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அவர் எனக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பை போன்ற ஒரு தோற்றம் வந்தாலே உடனே அவர் தான் எனக்கு ட்ரிகர் ஆகிறார். அவர் என்னுடைய ட்ரிகர் பாயிண்டா மாறிடுறார். நான் தொடர்ந்து அந்த புண்ணை வைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை நான் சுகமாக்க விடவே இல்லை. ஒவ்வொரு முறை அந்த நபரை நினைக்கும் பொழுது அந்த புண் வந்து மறுபடியும் கிளறப்படுகிறது. அது வந்து சுகமாக்க விட மாட்டேங்குது. நான் அவரோட கூட கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. சோ இந்த எரிச்சல் அல்லது இந்த கோபம், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த கோபம் என்பது நாம சொன்னோம் இல்லையா, நாம விஷம் குடிச்சிட்டு அடுத்தவங்க சாகணுன்ற மாதிரி. இது வந்து ஒரு ஒரு பாய்சன் அல்லது ஒரு செயின். இந்த ரிசன்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு பாஸ்டோட கூட, ஒரு கடந்த காலத்தோடு கூட எனக்கு இருக்கிற ஒரு தொடர்பு. அந்த விஷயம் நடந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது, சில பேருக்கு வருட கணக்கில் ஆகிவிட்டது, சில பேருக்கு அது வந்து ஒரு தலைமுறையை தாண்டி இருக்கும். ஆனா அந்த அந்த பாஸ்டோடு கூட அவங்களை இணைக்கிறது எதுவா இருக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த நபரோடு கூட ஒரு தொடர்பு எதன் நிமித்தமா வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கோபம் அல்லது இந்த எரிச்சல் மூலமாக அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. அந்த காயம் இன்னும் ஆறாததுனால அது ஒரு பாய்சன். அது நம்மளை உடனே கொல்லாது, ஆனா நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய தூக்கத்தை, நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை அது கொன்று போடுகிறது, நம்முடைய உறவுகளை கொன்று போடுகிறது. இந்த மன்னியாமை என்பது ஒரு தீர்க்கப்படாத கடனாக இருக்கிறது. நான் அதை எது வரைக்கும் விடுவிக்கலையோ அது வரைக்கும் நானும் பிரிசனரா இருக்கிறேன், நானும் அவர்களும் கைதியாக இருக்கிறேன். நான் அடிக்கடி இப்படி சொல்றது உண்டு. இந்த திருடர்களை கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போது சில சமயங்கள்ல பொது வாகனங்கள்ல போலீஸ்காரன் கூட்டு போவாங்க, பஸ்ல அந்த மாதிரி கூட்டு போவாங்க, ட்ரெயின்ல. அப்போ அந்த கைதியினுடைய கையோடு கூட போலீஸினுடைய கையும் கட்டப்பட்டிருக்கும். அவர் அந்த யூனிஃபார்ம்ல இருக்கிறதுனாலதான் இவர் போலீஸ், அவர் வந்து குற்றவாளி கருதப்படுகிறவர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா ரெண்டு பேர் கையில ஏன் விலங்கு இருக்குதுன்னா, அவரை பாதுகாக்கிறதற்காக இவருடைய கையில விலங்கு இருக்கிறது. அதுபோல என்னுடைய கடனை தீர்க்காமல் எனக்கு அவர் செய்த அநியாயத்தை, அவர் எனக்கு செய்த துரோகத்தை, அவர் எனக்கு ஏற்படுத்தின காயத்திற்கான பதிலை அவர் செய்யாமல் தப்பித்து போக விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக, அவர் என்னை விட்டு தப்பிச்சு போயிடக்கூடாது, ஏன்னா அது ஒரு அன்பெய்டு டெட்டு. அதனால அவர் என்னோட தப்பிச்சு போக கூடாதுக்காக அவர் கையில நான் என்ன பண்றேன், விலங்கு போட்டு என் கூட வச்சிருக்கிறேன். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த விலங்கு என்னையும் சேர்த்து கட்டி வைத்திருக்கிறது, நானும் விடுதலை இல்லாம இருக்கிறேன். அதான் அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன் அன்ஃபர்கிவ்னஸ் நமக்கு இருக்கக்கூடாது? ஏன் வந்து ஆண்டவர் பல இடங்கள்ல மன்னிக்க சொன்னாரு? மன்னிப்பினுடைய மிக முக்கியமான தன்மை என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அது செய்யாத வரைக்கும் நாமும் காயப்பட்டதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது தெரியும். சோ இது எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னா, ஒரு 5 வழிகள்ல இது நம்மளை அழிக்கிறது. ஒண்ணு, அது ஒரு டிசீஸா, அது ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு வியாதியாகவே மாறுகிறது. நிறைய பேருக்கு வந்து இந்த மன்னியாமை அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா யார் எது சொன்னாலும் பாதிக்கப்படுறவங்களா மாறிடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா மாறி, ஒரு புண்ணு இருக்கிற இடத்த தொட்டா எப்படி லேசா தொட்டா கூட, தெரியாம தொட்டா கூட அது வலி எடுக்குமோ, அது மாதிரி எல்லா நிகழ்வுகளும் அவர்களுக்கு வலி எடுக்கிறது போலவே மாறுது. அத வந்து நியூரோ சயின்ஸ்ல வந்து டீப் லிம்பிக் டேமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. வார்த்தைகள்லாம் வந்து சயின்டிபிக் வேர்ட்ஸ். ஏதோ ஒரு பகுதியில வந்து
பாதிப்பு உண்மையிலேயே மூளையில ஒரு பகுதியில பாதிப்பு ஏற்பட்டுச்சு. சொல்லலையா, இன்னொருத்தருக்கு போன வாரத்துல சொன்னோம், இன்னொருத்தருக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அது என்னமோ எனக்கு பாதிப்பு ஏற்படு, என் உடல்ல வலி ஏற்பட்டா எந்த இடத்துல மூளை பாதிக்கப்படுமோ அதே போல பாதிப்பு ஏற்படுது. அது என்னமோ எனக்கு ஒரு லாஸ் மாதிரி தெரியுது வேற ஒருத்தர் நல்லா இருந்தா. அந்த சங்கடங்கள்லாம் இருக்கும்போது, இந்த பொறாமை இருக்கும்போது, அப்போ அந்த பொறாமையோ எலும்புருக்கி சுஸ்த மனமோ உடலுக்கெல்லாம் ஜீவன் பார்த்தோம். ராட்ஸ் யுவர் போன்ஸ். ரெண்டாவது என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா, அது நம்ம கடந்த காலத்துல, நான் ஏற்கனவே சொன்னது போல கடந்த காலத்திலே நிறுத்துகிறது. அது நிறைய நேரங்கள்ல, இப்ப நான் பவுலை பத்தி சொல்லும் பொழுது, இந்த மார்க்கை பத்தி பவுல் சொல்லும் போது மார்க் வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவார். அதனாலதான் அவருக்கும் பர்னபாவுக்கும் பெரிய சண்டை. அதுக்கப்புறம் பர்னபா கதையே நமக்கு தெரியல. ஏன்னா பர்னபா மார்க்க கூப்பிட்டு போயிட்டாரு. பால் சீலாவை கூப்பிட்டு போறாரு. இப்படி பிரிஞ்சு போயிடாங்க. ஆனா இந்த பர்னபா இந்த மார்க்குக்காக போராடி மார்க்க கூப்பிட்டு போறாரு. பவுல் அவர் வேண்டான்னு சொல்லியிருக்காரு. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தீத்துக்கு ஒரு லெட்டர் எழுதும் போது அவர் சொல்றாரு, மார்க்குவை அழைத்து வா, அவன் பிரயோஜனமா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அவன் மாறுகிறான், அவன் அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இருக்கணும் அப்படிங்கிற பாஸ்ட்ல பவுல் ஸ்டக் ஆகல. நாம நிறைய நேரங்கள்ல பழைய நேரங்கள்ல என்ன நடந்ததோ அதுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுன்னு அந்த நபரோடு கூட நமக்கு ஏற்பட்ட அந்த உறவை நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, அது இனிமே சரி வராது அப்படி யோசிக்கிறோம்ல. அப்ப அது அங்கேயே நிக்குது, ஸ்டக்காக அங்கேயே நிக்குது. அதுதான் மன்னியாமையினுடைய பிரச்சனை. அது நம்மை கசப்புள்ளவர்களாக மாற்றுகிறது. கோபம் அது அப்படியே ஒரு ஒரு கல்லு மாதிரி மாறிடுது நம்ம உள்ளுக்குள்ள. சோ கரைக்க முடியாததாக மாறுது. அந்த அந்நியாமை என்பது நாம யாரை நேசிக்கிறோமோ அவர்களே காயப்படுத்துகிறது. பிறகு இறுதியாக தேவனோடு கூட இருக்கிற உறவை அது தடுக்கிறது. நம்ம சரியா ஜெபம் பண்ண முடியறது இல்லை, தேவனோட சத்தத்தை சரியா கேட்க முடியறது இல்லை. இதெல்லாம் எங்க வருதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ரெசன்மெண்ட், அதுலதான் இந்த 5 காரியங்கள் மூலமாக அது நமக்கு வெளிப்படும். சோ இது நம்ம புரிந்து கொள்ளணும். இது ஒரு ஒரு ஃபைட். ஆனா இந்த ஃபைட் ஜெயிக்க முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும். ஜெயிச்சிட்டோன்றத நம்மளால மெஷர் பண்ண முடியும். நம்ம எவ்வளவு தூரம் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்றத மெஷர் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு மூளை சம்பந்தமான விஷயமா இருக்குது. அது ஏதோ மனம் சம்பந்தமான விஷயமா மாத்திரம் இல்லை. நம்ம மூளை பற்றி நிறைய விஷயங்கள் படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனா அது இப்போ நான் சொன்னா சயின்ஸ் கிளாஸ் மாதிரி ஆயிடும். அதனாலதான் அடிக்கடி நம்ம என்ன சொல்றோம்னா, முன்மூளை, பின்மூளை, அப்புறம் நியூரான்ஸ் இருக்கு, முடிச்சுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது ஒரு பாதை ஒண்ணு உருவாகுது, நியூரல் பாத்வே ஒண்ணு உருவாகுது. அதுதான் இந்த முடிச்சுகள் மூலமாக உருவாகுது. ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கனெக்ஷன் உண்டாகுது. அதுதான் மெமரின்னு சொல்றோம். இது திரும்ப திரும்ப செய்யும் போது இந்த பகுதி கனமுள்ளதாக மாறி அது அழிக்கப்பட முடியாத மெமரியா மாறிடுது. இப்ப நம்முடைய தமிழ் லாங்குவேஜ் மாதிரி, இப்ப நமக்கு தமிழ் லாங்குவேஜ் மறக்கவே மறக்காது. நீங்க வெளிநாடுகளுக்கு போய் அங்கேயே தங்கிட்டா கூட, யாரோ ஒரு 10 வருஷம் கழிச்ச பிறகு யாரோ தமிழ் பேசினா கூட உங்களுக்கு உடனே அதை ரெகனைஸ் பண்ண முடியும். ஒரு புது மொழி கற்றுக்கிறது தான் கஷ்டமே தவிர, கற்றுக்கொண்டதை மறக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு லகுவா நடக்கிற விஷயம் இல்லை. அப்போ மறக்கணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு மேல வேற ஒண்ண புதுசா கத்துக்கிட்டே இருக்கும்போது அது தடியாகவும், இது மெலிசாகவும், இது வீக்கனிங் ஆகவும், அது ஸ்ட்ரென்தனிங் ஆகவும் ஆகிறது. இப்படிதான் இதுதான் பேசிக்கா நடக்கிறது மூளையில. இதுல அந்த பின்மூளை என்று சொல்லப்படுகிற அந்த பகுதி எதுக்காக இருக்குதுன்னா, நம்மளை அலர்ட் பண்ணி நம்மளை பாதுகாத்து வைப்பதற்காக இருக்கிறது. அதுதான் நம்முடைய சர்வைவல். அந்த பிரெயினுடைய முக்கியமான பகுதிகள் அது. ஏன்னா அது நம்மளை பாதுகாப்பதற்காக வைத்திருக்கிறது. ஆபத்துகளில் உடனே ரியாக்ட் பண்றதுக்காக, ஆபத்துகளில் தப்பிப்பதற்காக நம்மளை அதை அலர்ட் பண்றதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. முன்மூளை என்பது சிந்திக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, லாஜிக்கா யோசிக்கிறதுக்காக, தீர்மானங்கள் எடுப்பதற்காக, சிந்தித்து செயல்படுவதற்காக இருக்கிறது. அது சிந்திக்காமலே செயல்படுறதுக்கு எடுக்கிறது தான் பின்மூளைன்னு சொல்லி சொல்றோம்.
அப்போ இத வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, டாம் ஃபேரோ அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சர் என்ன பண்றாருன்னா, இந்த பிரெயின் ஸ்கேன்ஸ் வந்து ஸ்டடி பண்றாரு. அவர் ஸ்டடி பண்ணி அவர்களுக்கு விரோதமாக நடந்தவர்களை மன்னிக்காமல் இருக்கிற அவர்களுடைய மூளை பகுதி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சுட்டு அந்த இதெல்லாம் மாட்டி விட்டுட்டு அந்த மன்னியாமை அந்த நபர்கள் செய்த அந்த விஷயத்த அவங்களை நினைக்க வைக்கிறார். அப்படி நினைக்க வைக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க, கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, எய்த்த மாதிரி ஒரு கார் வருது அல்லது சைட்ல ஒரு கார் வருது, உங்களுக்கு வந்து ஆபத்தை உணர்றீங்க. ஆபத்தை உணர்ந்த உடனே நீங்க அதை வெட்டி வேற பக்கமா திருப்புறீங்களா ஒரு காரை, அதுக்கு வந்து இந்த பின் மூளை தான் பயன்படுது இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அதான் பயனடையுது. இப்போ ஒரு கார் வருது, ஒரு கார் வரும்போது நீங்க அதை மோதாம இருக்கிறதுக்கு இப்படி எடுத்துட்டீங்க, கார்லாம் போயிடுச்சு, இப்ப பாதுகாப்பு தான் போயிருங்க. ஆனா இந்த மூளை மறுபடியும் அமைதி ஆகலன்னு வச்சுக்கோங்க, அந்த பகுதி மறுபடியும் அமைதி ஆகல, அது வந்து அலர்ட் ஆயிட்டே இருக்குது, ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு அலர்ட் ஆயிட்டே இருந்தா எப்படி காரை நீங்க வெட்டிக்கிட்டே இருப்பீங்க, ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல நம்ம ஸ்மோக் டிடெக்டர்னு வச்சிருக்கோம், புகை இருந்தா நெருப்பு இருக்குதுன்னு சொல்லி அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டு அலாம் சவுண்ட் கொடுக்கும். அப்ப அந்த அலாம் சவுண்ட் கொடுத்த உடனே சில சமயங்களை தப்பா கொடுத்துரும். சில சமயத்துல சும்மா ஒரு புகை போட்டா கூட, சாம்பிராணி புகை போட்டா கூட அது வந்து அலாம் பண்ணிடும். அதை வந்து ரீசெட் பண்ணுவாங்க, அந்த அலாரம் வந்து ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி ஆஃப் பண்ணலன்னு சொல்லி சொன்னா அது எப்படி கத்திக்கிட்டே இருக்குமோ, அது போல நமக்கு விரோதமா ஹார்ம் நடக்கும்போது, நமக்கு விரோதமாக ஏதோ ஒரு தீமை நடந்துரும் போது இது நம்மளை அலர்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறமா அந்த நபர் நம்மளை விட்டு போயிட்டாங்க, வருஷ கணக்குல ஆயிடுச்சு, ஆனா நாம இன்னும் அந்த ஆபத்தை உணர்ந்துகிட்டே இருப்போம். அந்த மூளை பகுதி வந்து அந்த அலாம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப எப்படி நம்ம வந்து கார் வந்து இன்னும் ஆபத்தே இல்லாத இடத்துல ஆபத்து இருக்கிறதா ஒரு மனிதன் உணர்ந்தா எப்படி இருக்குமோ, அப்படிதான் இந்த மன்னியாமை உள்ள மனிதர்களுடைய மூளை வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அலாம் வந்து இந்த ஹோல் பாடியில ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி, அது வெறும் மூளை பகுதியில மட்டும் இல்ல, முழு உடலையும் அது வந்து செய்யறதுன்றத சார்லெட் அப்படிங்கிறவர் வந்து ஹோப் காலேஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஒரு பெரிய ஆராய்ச்சி ஒண்ணு நடத்துறாரு. அது அவங்களை உட்கார வச்சுட்டு இந்த பழைய காயங்கள், பழைய சம்பவங்கள் இதெல்லாம் அவங்களை நினைக்க சொல்றாரு. அப்படி நினைக்க சொல்லும் போது அவரு கையில எல்லாம் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அது மூலமா என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய பிளட் பிரஷர், அவங்களுடைய ஹார்ட் ரேட்டு, அவங்களுடைய மசிலினுடைய விஷயம் டென்ஸ் ஆகிறது, இதெல்லாம் லிட்ரலா கூடுறத பாக்குறாங்க. பிளட் பிரஷர் கூடுது, நமக்கே தெரியும். ஒரு கோபம் வரும்போது அல்லது ஒரு மோசமான மனிதர்கள் பத்தி நினைக்கும் போது எனக்கு மண்டை சூடாயிடுதுன்னு சொல்றோம், ரத்தம் கொதிக்குதுன்னு சொல்றோம், இதெல்லாம் நம்ம வார்த்தைகளே சொல்றோம். அது உண்மையிலே உடல்ல வந்து நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா அதுல என்ன நல்ல விஷயம்னு சொல்லி சொன்னா, அத ஃபர்கிவ்னஸ் கொடுக்கும்போது, அவர்களை மன்னிக்கும் போது, அதை ஒரு ப்ராசஸ்ல செய்யும் போது பிளட் பிரஷர் எல்லாம் காம் டவுன் ஆகுது, எல்லாம் கீழே வர்றதையும் பாக்குறாங்க. அதான் அதுல ஒரு 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 விஷயம். இப்படி சொல்லாமே, நமக்கு விரோதமா ஒருத்தர் தீமை செய்யறாங்க, நீங்க வந்து ஒரு பின்னால் ஒரு பேக் போட்டிருக்கீங்க, ஓகே, ஒரு பேக் ஒன்று போட்டிருக்கீங்க, ஒரு தீமையும் ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்க. அதை இறக்கி வைக்காம அந்த கல்களை தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே இருக்கும்போது, மேல அடுக்கிக்கிட்டே இருக்கும்போது, எப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா உங்களால நடக்கவே முடியாதோ, உங்களால செயல்பட முடியாதோ, அப்படி நம்மளை செயல்பட விடாமல் ஆக்கி விடுகிறது. அதனாலதான் உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த பாரம் சுமக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்கிருந்தோ வருகிற பாரம் இல்லை, நாம தான் எடுத்து வச்சுக்கிறோம். அதை இறக்கி வைக்கிறதுக்கான வழிகள் இருந்தும் நாம அதை இறக்கி வைக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு சில விஷயங்கள் புரியல. இந்த விஷயங்கள் வந்து வின்னபிள், மெஷரபிள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 2 hours வந்து கைடட் மெடிடேஷன் ஒன்று நடத்தி இருக்கிறாங்க. ஃபர்கிவ்னஸ் வந்து 2 மணி நேரங்களாக. எப்படி நாங்க வந்து காலையில எழுந்த உடனே 5:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ட்ரைப் மெம்பர்ஸ் வந்து மெடிடேஷன்ல உட்காருவாங்க. அந்த மெடிடேஷன்ல முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னா அந்த ஃபர்கிவ்னஸ். அந்த ஃபர்கிவ்னஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய வாழ்க்கையில பாக்குறாங்க. ஆனா இங்க ஒருத்தர் வந்து அதை வந்து ஒவ்வொரு நாள் இல்ல, ஒரே நேரத்துல 2 மணி நேரமா உட்காந்து ஒரு ஃபர்கிவ்னஸ் மெடிடேஷன் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்னுடைய
மனைவி வந்து இந்த ஹீலிங் தெரப்பில தான் இருக்காங்க. நிறைய பேர் அவங்களுக்கு போன் மூலமா கான்டாக்ட் ஆகிறாங்க. அவருடைய குடும்ப பிரச்சனைகள், அவர்கள் அதனால உண்டாயிருக்கிற வியாதிகள், பிரிந்து போகிற சூழல்ல இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் வந்து அவங்க ஹீல் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஃபர்கிவ்னஸ் தான் ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்துறாங்க. அதன் நிமித்தமாக நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது அவங்க மனதிற்குள்ளாக, மூளைக்குள்ளாக. கவனிக்கிறீங்களா? ஏன்னா இந்த பிரெயின்ல வந்து அது வேலை செய்யுது, மூளை பகுதிகள் அது வந்து வேலை செய்யுது. அலாம வந்து ஆஃப் பண்ணுது. தேவையில்லாத ஆபத்துகளே இல்லாத போது ஆபத்து மாதிரி காமிக்கிற அந்த பகுதியை அணைத்து வைக்கிறது, அல்லது நமக்குள்ளாக ஊறுகிற விஷத்தை நிறுத்தி நம்மளை சுகமாக்குதலுக்கு நேராக நடத்தி செல்கிறது தான் மன்னிப்பு என்று சொல்லுவோம். நீங்க சங்கீதம் 32:3 வாஸ்தவம்னா தாவீது அதை எப்படி சொல்றாரு பாருங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. மை போன்ஸ் வேஸ்டட் அவே அப்படின்றாரு. என் எலும்பெல்லாம் உலர்ந்து போயிடுச்சு. எது வரைக்கும்னா நான் அடக்கி வைத்த மட்டும். எதையோ ஒன்னு அவர் வந்து உள்ளுக்குள்ள வைத்திருக்கிற வரைக்கும், ரிலீஸ் பண்ணாத வரைக்கும், நாம எப்படி மற்றவர்களை நமக்கு உள்ளுக்குள்ள வைத்திருக்கிறோமோ, அவங்க மேல இருக்கிற கோபத்தை, அவங்க மேல இருக்கிற கசப்பை, எரிச்சலை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறது நிமித்தமாக நாம வறண்டு போறோம். நம்முடைய எலும்புகள் வறண்டு போகிறது என்பதை நாம புரிந்து கொள்றோம். இப்போ ஒரு நபர் உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு, திருப்பி தரேன்னு சொல்லி கடன் வாங்கியிருக்கிறாரு. அவரு தரல. அதுக்கப்புறம் நீங்க போன் அடிக்கிறீங்க, எடுக்கல. அப்புறம் ஒரு நாள் பிறகு தரேன்றாரு, தரல. இப்படியே போகுது. அப்படி போகும்போது அவர் அதை குறித்து எந்த கவலையும் இல்லாம இருக்கிறாரு. ஏன்னா பணம் நமக்கு, அவர் எந்த கவலையும் இல்லாம இருக்கிறார். அதை குறித்த நினைக்கிற ஒவ்வொரு சமயமும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாரு. அது குறித்து நினைக்கிற ஒவ்வொரு சமயமும் எப்படி இருக்கும்? ஏன்னா டெப்ட் அன்பெய்டு, அவர் என்னுடைய கடனை அடைக்கவில்லை. ஆகவே எனக்கு ஒவ்வொரு முறை அதை பத்தி நினைக்கும் போதும், நான் ஏமாந்துட்டனோ, சரியா கொடுக்கலையோ, எழுதி வாங்கிருக்கணுமோ, அவன் பெரிய புத்திசாலி மாதிரி என்னை ஏமாத்திட்டானோ, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வந்து இதுக்குதான் யாருக்குமே உதவி செய்யக்கூடாது, நல்லதுக்கே காலம் இல்லை, இப்படிலாம் வந்து உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா தூங்க முடியாது. கடன் வாங்கினவர் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு, அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் பிரச்சனை முடிஞ்சு. ஆனா கொடுத்த நாம என்ன பண்றோம்? தூக்கம் வராம சுத்தின்னு இருக்கிறோம், கோபமா இருக்குது, பல பேர்கிட்ட சொல்றோம், அதனால இப்படி பண்ணிட்டான், அப்படி இப்படின்னு சொல்றோம். ஒரு நாள் வருது, இனிமே அந்த பணம் வராதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கீங்க. இப்ப நீங்க அந்த அலாரத்தை எப்படி ஆஃப் பண்றது? சரி, அவரை நான் மன்னிச்சு விட்டுறேன், அந்த பணத்தை வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன், ஐ ரிலீஸ் த டெட், அவர் வந்து இனிமே எனக்கு அந்த பணத்தை தர தேவையில்லை அப்படின்ற முடிவு என்னைக்கு வருதோ அன்னைக்கு மனம் அமைதியாயிடும். அதுக்கப்புறமா அந்த நபரும் கூட நமக்கு வந்து அந்த விஷயத்துல, நினைவுகள்ல அது நான் மன்னித்து விட்டதாக கருதப்படுகிறது தவிர எனக்கு வர வேண்டியதாக கருதப்படும். இது பண சம்பந்தமா. ஆனா எது சம்பந்தமா இருந்தாலும் அதை நாம வந்து ஒரு கடனாக தான், வசூலிக்கப்பட வேண்டிய கடனாக தான் நினைக்கிறோம். நமக்கு விரோதமாக ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு போது அதுக்கு நியாயம் கிடைக்காத வரைக்கும், அல்லது அவர் தண்டிக்கப்படாத வரைக்கும், அல்லது நான் அவரை அவர் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு செஞ்ச தவறை ஒத்துக்கிட்டு தான் செய்த தவறை வந்து திருத்திக்க விரும்புவதாகவோ அல்லது இனிமே செய்ய மாட்டேனோ அதை சொல்லும் போதுதான் அவருடைய கடன் அடைக்கப்படுகிறதாக நாம் நினைக்கிறோம். அவர் எனக்கு கடனை திருப்பி தந்ததுதான் நான் நினைக்கிறேன். அப்ப என் மனசு வந்து நிம்மதி அடையுது. அது நடக்காத வரைக்கும் ஒன்று அவர் தண்டிக்கப்படணும், நான் எப்படி பாதிப்புக்குள்ளானேனோ அதே போல அவர் பாதிப்புக்குள்ளாகணும். அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு எனக்கு நிம்மதி வருது. அவர் மேல் விழுந்த அடி எனக்கு இருதயத்துல நிம்மதியை தந்த மாதிரி, யாரோ ஒருத்தர் தண்டிக்கப்பட்டாங்க, நியாயம் கிடைச்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் வந்து என்கிட்ட, அந்த நபரோ அந்த காரியமோ வந்து என்கிட்ட என்ன பண்ணணும்? இது இப்படி தப்பா நடந்துருச்சு, அது உங்களுக்கு விரோதமா நான் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோங்க, தப்புதான், நான் அதை சரி பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த பணத்தை அவர் திருப்பி தந்தா என்னுடைய மனது திருப்தி அடையுமோ, அது போல ஒவ்வொரு முறையும் இது வந்து நடக்குது அப்படின்றத நாம புரிந்து கொள்ளும். ஏன் நம்மளால அதை செய்ய முடியல? அதான் இன்னைக்கு முக்கியமா நம்ம பார்க்க போறோம். ஏன் நம்ம வந்து மன்னிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம்? மன்னிப்பு எப்படி செய்யறது அப்படின்னு நமக்கு தெரியாதது காரணம் இந்த 4 காரியங்களையும் நீங்க புரிந்து கொள்ளணும். என்னதுன்னா மன்னிப்பு இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். என்ன இதெல்லாம் மன்னிப்பு கிடையாதுன்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மன்னித்து மறக்கிறது அப்படி சொல்றாங்க. அந்த வேர்டு வந்து நல்லா இருக்குது, மானாவுக்கு மானா, ஒரு எதுகை மோகனியோட இருக்குது, மன்னிச்சு மறந்துட்டேன் அப்படி சொல்றது. ஆனா அது ஒரு பொய்.
ஏன்னா நம்ம யாரும் மறக்க முடியாது, நடந்த சம்பவங்கள் மறக்கப்பட முடியாது. அதை நீங்க க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் அது உங்களுக்கு வேதனை தருகிற ஒரு சம்பவமாக இருக்கும். அதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க, க்ளோஷர் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது ஒரு வரலாறாக மாறிவிடும், நடந்த ஒரு சம்பவமாக இருக்கும். அதை மன்னிக்காத வரைக்கும், அதை ரிலீஸ் பண்ணாத வரைக்கும் அது அப்ப நடந்துகிட்டு இருக்க சம்பவமாவே இருக்கும். உங்க மனதிற்கு, உங்க உடலுக்கு, உங்க உணர்ச்சிகளுக்கு அதை குறித்து நினைக்கும் போதெல்லாம் மூளை எப்படி அதை கற்பனை பண்ண எப்படி புரிஞ்சுக்கணும், அப்பதான் அது நடக்குது போல் இருக்குது. ஏன்னா அதுக்கு கற்பனையா நிஜமா நடக்குதா அப்படின்றது தெரியாது. இது குறித்து பல வாரம் நம்ம பேசியிருக்கோம். மனதிற்கு நீங்க கற்பனை பண்ணும்போது கூட அது உண்மையிலேயே நடக்கிற மாதிரி தான் அதுக்கு தெரியும். அதனால நீங்க ஒவ்வொரு முறை அந்த ஹர்ட்டை வெளியே கொண்டு வரும்போது அதை நினைச்சுக்கிட்டு அந்த சுரப்பிகள்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். உங்க மூளையில மறுபடியும் அது ஃபயர் ஆக ஆரம்பிக்கும். அது ஃபயர் ஆக அது தடியாகி, அது உறுதியாகி, அது நினைவாக, அப்புறமா அது குணமாக மாறும். விளங்குதுங்களா? அப்போ நாம என்ன நினைக்கிறோம்னா, ஏன் மன்னிக்கிறது இல்லைன்னா, மன்னிச்சா மறக்கணும் போல் இருக்கு, என்னால மறக்க முடியாது அதை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. மறக்க வேண்டியது இல்லை, மன்னிக்க மட்டும்தான் செய்யணுமே தவிர மறக்க வேண்டியது மறக்க முடியாது. மறந்துட்டேன்னு சொல்றவங்க சும்மா சொல்றாங்க. அம்னீஷியாவாக அவர்களுக்கு ஒரு வியாதி போல அது இருந்ததுன்னு சொன்னாதான் மறக்க முடியும். வியாதி மாதிரி இருந்தாதான் மறக்க முடியும். இல்லது யாரா இருந்தாலும் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம நல்லா பழகலாம். இப்ப கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவி எத்தனை சண்டை போட்டிருப்பாங்க, அந்த சண்டை போட்டு எத்தனை முறை மன்னிச்சிருப்பாங்க. மன்னிச்சு மறுபடியும் அவங்க வாழ்க்கையை தொடர்றாங்க. மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உட்கார்ந்து யோசித்து பார்த்தா அது மறுபடியும் ஞாபகத்துக்கு வராதா? அல்லது வேற ஒரு செயல் செய்யப்படும் பொழுது இதே மாதிரி தானே மிந்தியும் நடந்துச்சு அப்படின்னு அதோட தொடர்பு ஏற்படாதா? இதெல்லாம் நடக்கும். இப்போ ஒரு வசனம் வாசிப்போம். எரேமியா 31:34 ஆண்டவர் சொல்றத பாருங்க, கடைசி வரிகள்ல, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அது ஆங்கிலத்துல எப்படி வருதுன்னா, ஐ வில் ரிமெம்பர் தேர் சின் நோ மோர் அப்படின்னு வருது. இதுதான் அந்த மன்னிச்சு ஆண்டவர் நம்ம பாவத்தெல்லாம் மறந்துட்டாரு போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதான ஒரு விஷயம். நான் அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் அப்படின்னு சொல்லி, அதேதான் எபிரேயர் 8வது அதிகாரத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனம், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் ஆங்கிலத்துல ஐ வில் ரிமெம்பர் தி சின்ஸ் நோ மோர் அப்படின்னு வருது. ஆனா இப்ப ஆண்டவரால மறக்க முடியுமா சில காரியங்களை? அவர் ஒம்னிசைன்ஸ். அவருக்கு மறதி உண்டா? அவருக்கு மறதி ஞாபகம் உண்டா? மறதி அப்படிங்கிற ஒரு பகுதியை அவரால் செய்ய முடியுமா? நமக்கே முடியாது. கொஞ்சம் யோசித்து பார்த்தா பழைய விஷயங்கள்லாம் வந்துடும். மறந்துட்டேன்னு சொன்ன விஷயங்கள்லாம் வந்துடும். சில சமயம் நினைவு தப்பி இருக்கும். யாராவது தூண்டி விட்டாங்கன்னா அந்த விஷயத்தை குறித்து சொன்னாங்கன்னா டீட்டெயிலா எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படி சொல்லிடுவோம். அதுவும் கெட்ட நிகழ்வுகள் ஆழமா பதிஞ்சிருக்குது. அப்ப இந்த சின், நான் அவர்கள் பாவங்களை நினையாது இருப்பேன்னா என்ன அர்த்தம்னா மறந்துடுவேன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு சரியான வார்த்தை என்னன்னு சொன்னா இந்த ரிமெம்பர் அப்படிங்கிறது ஹீப்ரூஸுக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரேக்க சிந்தனை முறையில காரியங்களை, உலக காரியங்களை புரிஞ்சுக்கிறதுனால நாம ரிமெம்பர்னா என்ன நினைக்கிறோம்னா மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வருவது என்று நினைக்கிறோம். ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும், எபிரேயர்களை பொறுத்த வரைக்கும் ரிமெம்பரிங் அப்படின்னா ஆக்ட் அப்பான், அதுக்கான ஒரு செயலை செய்வதுதான் ஞாபகத்துல இருக்குன்னு அர்த்தம். சும்மா இங்க வச்சிருக்கிறது இல்ல ஞாபகம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஞாபகம் அந்த செயலை மறுபடியும் செய்வோம். இப்ப நான் ஞாபகத்துல வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்னு அர்த்தம். அவங்களோட பாவங்களை மன்னித்துட்டு பிறகு அதற்கான என்ன ஆக்ஷனோ அதை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதான் நினையாது இருப்பேன். நினையாது இருப்பேன்னா அந்த காரியத்திற்காக அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட போகிறது இல்லை அப்படின்னு சொல்றதுதான். He will never act upon them again. அதை மறுபடியும் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், அடுத்த பிரச்சனையில கொண்டு வர மாட்டேன். இப்ப மன்னிச்சு மறந்துட்டோம் பிறகு பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த முறை ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையை ஞாபகப்படுத்தி பேசுவோம்ல, அப்படி ஞாபகப்படுத்த மாட்டேன். அது மேல இனி எந்த நடவடிக்கையும் கிடையாது. அது தள்ளுபடி ஆக்கிடுச்சு. தள்ளுபடி ஆன பிறகு மறுபடியும் அது சபைக்கு கொண்டு வரப்படாது என்பதுதான் அர்த்தம். Choosing not to act upon the offense.
forgetting அப்படின்னு சொல்லி சொன்னா choosing not to act upon the offense. அதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஏன் அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி சொன்னா, எனக்கு மறக்கலாம், நான் வெறுமனே மன்னிப்பேன், ஆனா மறக்க மாட்டேன். ஆனா மறக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, நான் மறுபடியும் அதை என்ன பண்ண மாட்டேன், அதற்காக அவர்களை பழி வாங்கவோ, அதற்காக அதை குறித்து பேசவோ, அதற்கான நியாயத்தை அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கவோ மாட்டேன். ஐ வில் நாட் ஆக்ட் அப்பான் இட். அதான் விஷயம். ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா, forgiveness is not excusing. அதாவது கண்டுக்காம விடுறது இல்ல. மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, சரி ஏதோ செஞ்சுட்டு போட்டோம், அவர் செஞ்சது சரிதான், அதனாலதான் நிறைய பேர் மன்னிக்கிறது இல்ல. நான் மன்னிச்சுட்டா அவருக்கு அது உரைக்காது, அவர் நான் அவர் செஞ்சதுதான் சரின்ற மாதிரி ஆயிடும். நான் கோவப்படலைன்னு சொல்லி சொன்னா, நான் கோபமா அவர்கிட்ட பேசாம இல்லைன்னு சொன்னா, அதை குறிச்சு அவருக்கு நான் உணர்த்தல அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நான் அவர் செய்த தவறை சரி என்று ஒத்துக்கொண்டேன் என்று ஆகிவிடும். அல்லது சில சமயங்கள்ல சில உறவுகள்ல அது காயப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி, அல்லது சமாளிச்சு போகிறதுக்காக ஓகே 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 பரவாயில்ல அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்லாதீங்க. அது கொஞ்ச நாள் தான் நம்மளால செய்யிக்க முடியும், அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வெடிக்கும். அதை பத்தி சொல்றேன். அதனாலதான் ஃபர்கிவ்னஸ் ஒரு ப்ராசஸ் சொல்றேன். ஃபர்கிவ்னஸ்னா கண்டுக்காம விடுறது இல்ல, அநியாயத்தை சப்பக்கட்டு கட்டுறது இல்ல. சரி அவர் இப்படி நினைச்சு செஞ்சிருப்பாரு அப்படி சொல்றது இல்ல. எனக்கு வலிக்குது ஆனா வலிக்காத மாதிரி நடிக்கிறது இல்ல. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஃபர்கிவ்னஸ்னா அதான் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்கள் செய்த தவற நேரடியாக அவர்கிட்ட சுட்டி காண்பிக்க முடியாத போது நாம நல்லவர்களை போல காண்பிப்பதற்காக நாம சகிச்சுக்கிறோம், அதான் மன்னிப்பு நினைச்சுக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது, உன் சகோதரர்கள் குறை உண்டானால் அவன் தனித்திருக்கும் போது நீ அவன் போய் பேசுன்னு சொல்லுது. நீ செஞ்ச தவறுன்னு சொல்லுன்னு சொல்லுது. நீ செஞ்சது தவறுன்னு சொல்றதுமோ சொல்லலையோ, நீ செஞ்சது என்ன காயப்படுத்திச்சுன்றது அவனுக்கு சொல்லணும். அவன் சரின்னு நினைச்சு கூட செஞ்சிருக்கலாம். நீ சொன்னது தவறுன்னு சொன்னா அது ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுது. நான் நியாயம் இருக்கிறதுக்கு ஆள் இல்ல. நீ செஞ்சது தவறா ரைட்டான்னு எனக்கு தெரியாது, ஆனா அது என்ன காயப்படுத்திச்சுன்றது எனக்கு தெரியும். ஆகவே நான் அதை உனக்கு என்ன பண்றேன், நீ எனக்கு காயப்படுத்தி இருக்கிற இந்த சம்பவம் எனக்கு காயத்தை உண்டாக்கி இருக்கிறது, எனக்கு பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறது உனக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல. அப்போ forgiveness is not excusing. அது ராங், அது ஈவில். ஜோசப் யோசேப்பு அண்ணமாரை பார்க்கும்போது பரவாயில்ல இதெல்லாம் கர்த்தர் நன்மைக்கு தான் செஞ்சாரு அப்படி சொல்லல. நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்கன்னு சொல்றாரு. நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்க, நீங்க எனக்கு குழியில போட்டீங்க, அது தவறு. ஆனா அதை கர்த்தர் என்ன பண்ணாரு, எனக்கு நன்மையா மாத்தினாரு. ஆகவே நான் அதை நினைக்க போறதில்ல. நான் கர்த்தர் நானும் உங்களை என்ன பண்ணிடுறேன், மன்னிச்சிடுறேன், அதுல இருந்து விடுவிச்சிடுறேன், நீங்க பயப்பட வேணாம் அப்படி சொல்றாரு. சுட்டி காண்பிக்கிறார், அவங்க செஞ்ச தவறுகளை சுட்டி காண்பிக்கிறார். அதுக்கான ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது அங்க. So what you did was bad, but I choose to forgive. அதான் ரொம்ப முக்கியம். நீங்க எனக்கு செஞ்சது தவறு, ஆண்டவரே இவங்க மன்னிச்சிருங்க ஆண்டவர் சொல்ல, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், ஆகவே இவர்களுக்கு மன்னியும். ஆண்டவரே அவர்கள் செய்யறது ஒன்றும் தப்பு கிடையாது, அதனால அவங்கள மன்னிச்சிருங்க அப்படி சொல்ல இயேசு சிலுவையில. அவங்க செய்யறது தப்பு ஒண்ணும் கிடையாது ஆண்டவரே, பரவாயில்ல, ஏதோ அவங்க பக்கத்து நியாயத்துல அவங்க செய்யறாங்க அப்படி சொல்ல. அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அவங்க தப்புதான் செய்யறாங்க. ஆனா நான் என்ன பண்றேன், அவர்களை மன்னிக்க தெரிந்து கொள்கிறேன். இதுதான் ரெண்டாவது. மூணாவது, forgiveness is not a feeling. எனக்கு மன்னிக்கணும் போலே இல்ல, எனக்கு நான் மன்னிச்சுட்டேன்ற மாதிரி கூட எனக்கு இல்ல அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. அது ஏதோ ஒரு உணர்வு மாதிரி, ஏதோ சந்தோஷம் தருன்ற மாதிரியும் இருக்குது. அப்படி கிடையாது. அது ஒரு சாய்ஸ். மன்னிச்சுட்டா அவங்க மேல கோவப்படக்கூடாதுன்னு கிடையாது. அதுக்கும் உணர்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன். மன்னிப்புக்கும் உணர்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. மன்னிப்பு என்பது நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம், அது ஒரு சாய்ஸ். நாலாவது முக்கியமானது, forgiveness is not reconciliation. மன்னிப்பு என்பது ஒப்புரவாகுதல் இல்லை. இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க மன்னிச்சுட்டா மறுபடியும் அவரை ஏற்றுக்கொள்ளணும் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. மன்னிக்கிறது என்பது ஒரு வழி பாதை. அதுக்கு இன்னொருத்தருடைய அனுமதியோ இன்னொருத்தருடைய மாற்றமோ நமக்கு தேவையில்லை.
அவங்க சுபாவத்துல மாற்றம் அடைஞ்சாங்க, அடையல, திருந்தல, அதை பத்தி கவலையே கிடையாது. இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன், என்கிட்ட இருந்து ஒருத்தன் 10,000 ரூபாய் திருடிட்டான், நான் அவனை வேலையை விட்டு நீக்கிட்டேன். அப்புறம் நான் பிரசங்கம் கேட்கிறேன், மன்னிப்பை பத்தி பிரசங்கம் கேட்கிறேன், இருதயத்துல குத்தப்படும், நேரா போறேன், அந்த பையனை கூப்பிட்டு நான் உன்னை மன்னிச்சுட்டேன்பா, 10,000 ரூபாய் திருடினதை நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீ மறுபடியும் வேலைக்கு வான்னு சொல்லணுமா? அவசியம் இல்லை. அது ரீகன்சிலியேஷன். அதுக்கு 2 பேர் தேவை. ஒப்புரவாகுதலுக்கு 2 பேர் தேவைங்க. மன்னிப்புக்கு ஒருத்தர் போதும். என்னுடைய மனதிலிருந்து நான் விடுவிக்கிறேன், அதுக்கு அடுத்தவங்களுடைய அனுமதியோ அடுத்தவங்களுடைய நடவடிக்கை மாற்றமோ எனக்கு தேவையில்லை. ஆனா அவரோட ஒப்புரவாக போறேன், அவரோட மறுபடியும் சேர்ந்து பயணிக்க போறேன், மறுபடியும் அவங்கள நான் வேலைக்கு எடுத்துக்க போறேன், மறுபடியும் அவங்களோட க்ளோஸா நான் பழக போறேன், மறுபடியும் அந்த உறவை நான் புதுப்பிக்க போகிறேன்னு சொன்னா அதுக்கு அவங்க மாறணும். அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கணும், அவங்க நடவடிக்கைகள்ல மாற்றம் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ரீகன்சிலியேஷனுக்கு ட்ரஸ்ட் தேவை, ஒப்புரவாகுதலுக்கு ட்ரஸ்ட் தேவை. நான் நிறைய நேரங்கள் இப்படி சொல்றது உண்டு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருடைய பாவத்தையும் அவர் மன்னித்து விட்டார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்தையும் மன்னித்து விட்டார். இயேசுவை அறிந்தவர்கள், அறியாதவர்கள். அன்னைக்கு கூட நாங்க ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தோம், உடனே அதுக்கு கீழே கமெண்ட்ல போடுறாங்க, என்ன போடுறாங்கன்னா, நீங்க சொல்றபடி பார்த்தா அப்ப எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? அப்ப இயேசுவை விசுவாசிக்க வேண்டியது இல்லையா? அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அவர் எல்லாரையும் மன்னிச்சுட்டார். அவர் மன்னிப்பு கேட்டவங்கள மன்னிச்சுட்டார், மன்னிப்பு கேட்காதவங்கள மன்னிச்சுட்டாரு, அறிக்கை செய்தவர்களை மன்னிச்சுட்டாரு, அறிக்கை செய்யாதவர்களை மன்னிச்சுட்டாரு. மன்னிப்பு என்பது எந்த எதிர்பார்ப்பையும் வைத்து மன்னிக்கிறது இல்லைங்க. ஆனா ஒப்புரவாகுதல் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்குதான் விசுவாசிக்க வேண்டியிருக்கு. அவர் செய்த செயல அவருடைய மன்னிப்பை அங்கீகரிக்கும் போதுதான் ஒப்புரவாகுதல் உண்டாகுது. இல்லைன்னா மன்னிப்பு உண்டாகுது. மன்னிப்புல பிரச்சனை இல்லை, நாம எல்லாத்தோட தொடர்பு படுத்திக்கிட்டோம், மன்னித்தாதான் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு நாம தொடர்பு படுத்தி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது இல்லைங்க பிரச்சனை. ஒப்புரவாகுதல் என்பது வேற, மன்னிப்பு என்பது வேறன்றதை புரிந்து கொள்ளணும். மன்னிப்புக்கு இன்னொருத்தருடைய ரெஸ்பான்ஸ் நமக்கு தேவையில்லை. ஆனா ஒப்புரவாகுதலுக்கு அடுத்தவருடைய மாற்றம், அடுத்தவருடைய தீர்மானம், அடுத்தவருடைய பதில் நமக்கு தேவைப்படுது. 2 பேர் தேவைப்படுது இந்த ரீகன்சிலியேஷன். Forgiveness is unconditional. Forgiveness is unconditional. ஆனா reconciliation conditional. இது நிபந்தனையற்றது. மன்னிப்பு என்பது நிபந்தனையற்றது. ஆனா ஒப்புரவாகுதல் என்பது நிபந்தனைக்குரியது என்பது. நாம இப்ப இங்க ஒப்புரவாகுதலை பத்தி பேசல, மன்னிக்கிறத பத்தி பேசல. சேர்த்துக் கொள்றது, மன்னிக்கிறது என்பது விடுவிக்கிறது. நான் அந்த நபரை என்னுடைய மனதிலிருந்து விடுவிக்கிறேன். அந்த அவர் என்னை காயப்படுத்திட்டார் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து நான் அவரை விடுவிக்கிறேன். அவ்வளவுதான். சோ மன்னிப்புனா என்ன? Forgiveness is releasing the other person from your judgment. இதெல்லாம் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் என்னன்னு நம்ம சொல்லி விளக்கணும் இல்லையா? அதை பற்றி எதான இருக்குது. So God does not excuse sin. God forgives sin. அவர் எக்ஸ்கியூஸ் பண்ணல, மன்னிக்கிறார். எக்ஸ்கியூஸ் வேற, மன்னிப்பு வேற. மன்னிப்பு என்பது ஒரு உணர்ச்சி இல்ல. ஃபர்கிவ்னஸ்க்கும் ரீகன்சிலியேஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். அது பர்சனல். ஃபர்கிவ்னஸ்ன்றது பர்சனல், ஆனா இது ரிலேஷனல். இந்த ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிந்து கொண்டீங்கன்னா யாரையும் மன்னிக்கிறது லகுவா இருக்கும். மன்னிக்கிற எல்லாரோடையும் நீங்க ஒப்புரவாகுதல் வேண்டியது இல்லை. ஒப்புரவாகுதலுக்கு அவருடைய ரெஸ்பான்ஸ் தேவை, மன்னிக்கிறதுக்கு அவருடைய ரெஸ்பான்ஸ் தேவையில்லை. ஸோ ஃபர்கிவ்னஸ்னா என்னன்னு சொன்னா, ரிலீசிங் த அதர் பர்சன் ஃப்ரம் யுவர் ஜட்ஜ்மெண்ட். உங்களுடைய நியாய தீர்ப்பில் இருந்து, உங்களுடைய சிறையில் இருந்து அவரை நீங்கள் விடுவிக்கிறீர்கள். உங்கள் இருதயத்தை சிறையா வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து அவரை விடுவிச்சு, இது என்னுடைய வேலை இல்லை, நான் அவரை தண்டிப்பதோ அல்லது அவரை அவர் என்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்கதோ அதை வலியுறுத்துறதோ என் வேலை இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் கடவுள்கிட்ட கொடுத்துறேன், அவர் பார்த்துக் கொள்ளுகிறார் என்பதுதான். I give your case to God. நீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட நான் அதை ஒப்படைச்சிடுறேன், நான் ஒன்னும் மன்னிச்சிடுறேன், அவ்வளவுதான். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் தண்டிக்கிறான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜட்ஜிக்கு தீர்ப்பு சொல்லுகிறோம். அவர் இப்படிதான் தீர்ப்பு எழுதணும்னு சொல்லி நாம சொல்லுகிறோம். சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்துட்டு நாம என்ன சொல்றோம், சுப்ரீம் கோர்ட் இப்படிதான் சொல்லணும்னு சொன்னா எப்படி? சுப்ரீம் கோர்ட் எது சொன்னாலும் ஏத்துக்கணும் தானே. அப்ப நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்ட பிறகு நான் செய்ய நினைச்சது அவர் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு பேர் இல்ல மன்னிப்பு. நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என் மனசை ஃப்ரீ ஆக்கிட்டேன். Forgiveness is freedom, அவ்வளவுதான்.
So forgiveness is giving their debt to God. அவர் கடவுள்கிட்ட அதை ஒப்படைச்சிடுறது. அவங்க எனக்கு எந்த விதமான கடனும் இப்போ இல்ல, அவருக்கு அவங்க கடன் செலுத்தாம போகட்டும், நான் அதை என்ன பண்றேன். Forgiveness is choosing freedom over bitterness. கசப்பா விடுதலையா என்பதை கேட்கும் போது நான் என்ன பண்றேன்னா, கசப்பை விட்டு மன்னிப்பை தெரிந்து கொள்கிறேன். சூசிங். நல்லா புரிஞ்சுக்கணும். Forgiveness does not make the past disappear. மன்னிப்பு என்பது கடந்த காலத்தை இல்லாமல் செய்ய போகிறது இல்லை. ஆனா நிகழ்காலத்தின் மேல் அது இருக்கிற வல்லமைய முறியடிக்கிறதுக்கு தான் மன்னிப்பு உதவியா இருக்கும். கடந்த காலத்துல நடந்ததை நம்மளால மாற்ற முடியாது, அழிக்க முடியாது, அதை திருத்த முடியாது. ஆனா அது நம்முடைய நிகழ்காலத்தை பாதிக்க விடாம அது மேல நமக்கு ஒரு சக்தி கிடைக்குதுன்னு சொன்னா அது மன்னிப்பு நிமித்தமாக கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். சோ நமக்கு பைபிள்லயே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எதுன்னு சொன்னா யோசேப்பு தான். யோசேப்பு தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா பழி வாங்குவதற்கோ எல்லா விதத்திலையும் கசப்பா இருக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது இல்லையா? ஆனா யோசேப்பு அவங்க சகோதரர் செய்ததை மினிமைஸ் பண்ணல. நான் உங்க சகோதரன் யோசேப்பு, நீங்க என்ன எகிப்துல வித்து போட்டீங்களா அந்த யோசேப்புன்னு சொல்றான் பாருங்க. ஞாபகப்படுத்துறான் அவங்க செஞ்ச தவறு. நீங்க என்ன எகிப்துல வித்து போட்டீங்க, அதுல அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது எகிப்துல அவங்க வித்து போட்டதுதான். I am your brother Joseph, the one you sold into Egypt. அதுக்காக உங்க மேலேயே கோவப்பட்டுக்காதீங்கன்னு சொல்றாரு. நீங்க பயப்பட வேணாம், நீங்க ஏதோ தப்பா எதுவும் முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. 45 ஆதியாகமம் 45:4. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரன் நோக்கி கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்கள் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். இதை ஏன் சொல்லணும்? பரவாயில்ல அப்படின்னு எக்ஸ்கியூஸ் பண்ணல, சொல்லிட்டு சொல்றாரு, என்னை விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். நான் உங்களை மன்னிச்சிட்டேன், ஆகவே நீங்க என்ன பண்ணாதீங்க, சங்கடப்படாதீங்கன்னு அவங்கள ரிலீஸ் பண்றாரு. இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு சில பேர்கிட்ட நான் பேசும்போது பழகும்போது அல்லது காலையில மெடிடேஷன்ல நாங்க செய்யறதுல சொல்லும் போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்றாங்க. நாங்க எல்லாரையும் மன்னிச்சிட்ட மாதிரி இருக்கு. அதுவும் சில நாள் மன்னிப்புக்கு அப்புறமா எல்லாரையும் மன்னிச்சிட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பெரிய தவறுகளை தான் மன்னிக்கணும் போல் இருக்குது அப்படி நினைக்கிறோம். பெரிய கல் விழுந்து கை வெட்டிட்டு அது பெரிய ஆபத்து. சின்ன சின்ன ஸ்கிரைப் இருக்கு, அதை நம்ம என்ன பண்றது இல்ல, கண்டுகிறது இல்லை. ஆனா சில சமயம் வியாதி அது மூலமா தான் வந்துருது. ஏன்னா பெருசு நம்ம உடனே தெரிஞ்சிடுது, சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்லை. இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு, அந்த அப்பா பிள்ளைங்களை அபியூஸ் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க. தகப்பன் அடி பின்னி இருக்கிறாரு, வெளியே போட்டு கதவை சாத்தி இருக்கிறாரு, கொடுமை பண்ணி இருக்கிறாங்க, அல்லது ஒரு இன்னொரு திருமணம் பண்ணி அது நிமித்தமாக அந்த பிள்ளைங்க கொடுமை அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த பிள்ளைங்க எல்லாம் வரும்போது இந்த மாதிரி மன்னிப்பு குறித்து செய்திகள்லாம் கேட்கும் போது அவங்க அப்பாவெல்லாம் அதுங்க மன்னிக்கிறாங்க. நமக்கு எதுவுமே பெருசா இருக்கணும். அன்னைக்கு கூட நான் ஒரு இடத்துல கேட்டேன், இப்ப நம்ம ஒரு கார் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம் இல்லையா, ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் செய்யறோம். உடனே சர்ச்சில் இருந்து பாஸ்டரை கூப்பிடுறோம். வீடு வாங்கியிருந்தா பாஸ்டரை கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்றதுக்கு அவரை கூப்பிட்டு பெரிய விழாலாம் எடுத்து பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்றோம். அல்லது ஒரு கார் வாங்கியிருந்தா பாஸ்டர்கிட்ட காரை கொண்டு போய் பாஸ்டர் நீங்க முதல்ல உட்காருங்க, உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணுங்க எல்லாம் சொல்றோம் பாருங்க. ஆனா ஒரு நெயில் கட்டர் வாங்கினா அதெல்லாம் செய்யறது. நெயில் கட்டர் வாங்கினா பாஸ்டர்னா நம்மளே கூட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த நெயில் கட்டரை தந்தீரே நன்றி அப்படின்லாம் சொல்றது இல்லை. கார் வாங்கினாதான் ஆண்டவரே கூட வாரும், ஆக்சிடென்ட் ஆகாம பார்த்துக்கொள்ளும், நீண்ட நாள் இந்த கார் வரணும் அப்படின்னு ஜெபம் பண்றோம். ஆனா நெயில் கட்டர் வாங்கினா ஆண்டவரே இது ஒழுங்கா வெட்டணும், கையை வெட்டக்கூடாது, நகத்தை தான் வெட்டணும் அப்படின்னு ஜெபம் பண்றது இல்லை. ஏன்னா அது சின்ன பொருள் இல்லையா, எது ஒன்றும் பெருசா நடக்கணும் நமக்கு. அதே மாதிரிதான் மன்னிக்கிறது கூட, யாராவது பெருசா எதனா செஞ்சிருந்தா தான் பெரிய துரோகம் செய்யற அளவுக்கு நம்ம பெரிய ஆளே இல்லை, அதனால யாரும் நமக்கு பெரிய துரோகம் செய்யல.
அதனால மன்னிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. சில சமயத்துல குறுகலான பெற்றோர் இருக்க வேண்டியது இல்லை. அடி ஒத மிதி அந்த மாதிரியான தாய் தகப்பன் இல்லை. ஆனா ஆப்சென்டி ஃபாதர் இருப்பாங்க. அப்பா பேசிருக்கவே மாட்டார் வீட்டுல. வாட்டுக்கு பிள்ளைங்க வளர்ந்துருக்கோம். அப்பா செய்ய வேண்டிய எந்த வேலையும் அவர் செஞ்சிருக்க மாட்டார். ஆனா அந்த அப்பா மேல நம்ம கோபம் இருக்காது. அவர் ஏதோ இருந்தாரு, சம்பாதிச்சு அம்மாட்ட கொண்டு போய் கொடுப்பாரு, அவர் அமைதியா படுத்திருப்பாரு. என்ன படிக்கிறான்னு அவருக்கு தெரியாது, என்கிட்ட அவர் பேசுனது இல்லை, என் கூட விளையாடினது இல்லை, எதுவும் செய்யதில்லை. அந்த அப்பாவை மன்னிக்கணும்னு தோணாது பாருங்க. ஆனா அவன் உள்ளுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். சொல்லாம கொள்ளாம ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மளை விட்டு போயிருப்பான். ஏன் போனானே தெரியாது, கூடவே இருந்திருப்பான். திடீர்னு எந்த காரணமும் சொல்லாம போயிருப்பான். போன் அடிச்சா எடுத்திருக்க மாட்டான், என்னன்னே தெரியாது, நம்மளை தவிக்கி விட்டுருப்பான். அது பெரிய விஷயமா நமக்கு தோணாது, மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா. அந்த நண்பனை மன்னிக்கணும்னு தோணாது. அது மாதிரி வேலையில இருந்து நம்மளை தூக்கி இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். சில சமயம் கடவுள் மேல கூட நம்ம கோபம் இருக்கும், கடவுள் சில விஷயங்களை காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக கடவுளை போய் மன்னிக்க முடியுமா? கடவுளை மன்னிக்கிறது இல்லை. அந்த சம்பவம் சூழல்களை நம்ம பாதிப்பு உண்டாயிருந்தா அதுல இருந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றோம். நம்மளே நம்ம சில சமயம் மன்னிக்காம இருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம மன்னிக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கணும். உள்ள சுத்தமா இருக்கிறதுக்காக சொல்றோம், இருதயத்து சுத்தமுள்ளவர்களா இருக்கிறதுக்காக சொல்றோம். மன்னிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து நம்மளை பரிசுத்தவான்களாக நல்லவர்களாக காட்டுகிறதுக்கு சொல்லலாம். அது உண்மையிலே நமக்கு தோணாம இருக்கலாம். உண்மையிலே அந்த இடத்துல இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனா யாருடைய பேரையாவது சொல்லும் போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி உணர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருடைய பேரையாவது யாராவது புகழ்ந்து பேசுறாங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு வெறுப்பு உள்ள இருக்குன்னு அர்த்தம் தானே. யாரை பத்தியோ ஒரு 4 பேர் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அந்த நபர் தெரிந்த நபர், ஏற்கனவே தெரிந்த நபர், இப்போ அவர் உங்களோட கூட தொடர்பு இல்லை, அப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவரை பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவா சொல்லலாம்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா அது நீங்க செக் பண்ணுங்க. யாரை பத்தியாவது பேசுறதுக்கு நீங்க வந்து அவாய்ட் பண்றீங்க, அவரை பத்தி எல்லாம் பேச வேணாங்க அப்படின்னு பேசுறீங்க, அல்லது ஒரு ஜோக்கா அவரை பத்தி ஏதாவது தப்பா ஒண்ணு சொல்றீங்க, யாரோடையும் கம்பேர் பண்ணி அது மாதிரி நம்ம இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு கசப்பான உணர்வை உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்றது தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்த விஷயம் வந்து சில பேர் வந்து யாரும் எனக்கு மன்னிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து என்னால மன்னிக்க முடியலங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க எந்த அளவுக்கு மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் உங்களை மன்னிப்பாரு அப்படின்னு அந்த ஒரு சம்பவம் இருக்கு பாத்தீங்களா. ஒருத்தனுக்கு வந்து நிறைய ஒரு 10,000 தாளந்தை வந்து மன்னிச்சிருப்பாரு ராஜா. இவன் வெளியே போவான், வெளியே போய் 100 தாளந்து கொடுக்க வேண்டிய ஒருத்தனுக்கு போட்டு துன்பப்படுத்துவான். உடனே அவனை மறுபடியும் அவன் விடுதலையை கேன்சல் பண்ணி மறுபடியும் உணர்ந்து போட்டுருவாருன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லிருக்கேன், நீங்க எப்படி மன்னிக்கிறீங்களோ அப்படிதான் ஆண்டவர் உங்களை மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு. சோ அதை வந்து கணக்கு போட மாதிரி எடுத்துட்டோம். நம்ம என்ன எடுத்துட்டோம்னா, நான் யாரையாவது மன்னிக்கலாம், ஏன் பாவம் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அதுக்கு பேர் மன்னிப்பே கிடையாது, கிருபையில வர்ற மன்னிப்பே கிடையாது. நான் மன்னிக்கிறதுனால தான் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. ஆண்டவர் அந்த மாதிரி எந்த மெரிட்டும் வச்சு உங்களை மன்னிக்கிறது இல்லை, அவர் மன்னிச்சிட்டாரு. அந்த சம்பவம் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க மன்னிச்சாதான் நான் மன்னிப்பன்றது சொல்லப்படலாது, அன்கிரேட்ஃபுல்னஸ் பத்தி காமிக்குது. அவன் எவ்வளவு நன்றியா இருக்கணும், இவ்வளவு மன்னிப்பு பெற்றவன் எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு நன்றியோட இருக்கணும். அந்த நன்றி அவனுக்கு இல்ல, இவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்கோன்றதே அவனுக்கு தெரியல. அதுதான் அந்த பாரபலுடைய சாராம்சம். அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அவுட் ஆஃப் கான்டாக்ட்ல பார்த்துட்டு நீங்க இது பண்ணக்கூடாது. ஏன்னா கான்டாக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை முறை நான் மன்னிக்கணும்னு கேட்கிறாரு பேதுரு வந்து. நான் எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்கும்போது 7-70 முறைன்னு சொல்றாரு. அன்லிமிட்டெட் டைம்ஸ் சொல்றதுதான் அது. ஏன் நீ 7-70 தூரமா மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த கதை. ஏன் 7-70 தூரமா மன்னிக்கணும்னா இப்படி ஒரு கதை இருக்குது. இப்ப நீ எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்கிறன்றத பாரு, எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்கிறது உனக்கு உணர்ந்தீன்னு சொல்லி சொன்னா நீ யார வேணா எவ்வளவு வேணா மன்னிக்க முடியும் அப்படிங்கறது அந்த கதையினுடைய சாராம்சம்ன்றத புரிந்து கொள்ளணும். சில பேர் அதை அப்படியே எடுத்துட்டு காட்ஸனுடைய ஃபர்கிவ்னஸ் வந்து கண்டிஷன்ன்ற மாதிரி, நான் யாரையாவது மன்னிக்கலாம் அவர் என்ன மன்னிக்க மாட்டாரு, நான் யாரையாவது மன்னிச்சாதான் அவர் என்ன மன்னிப்பாரு, அந்த மாதிரி கொண்டு போயிட்டோம். அதை குறித்து நம்ம தனியா ஒரு பிரசங்கமே பண்ணணும். இப்ப நேரம் இல்லை, நேரம் முடியுது. அதனால ஆண்டவர் உங்களை டார்ச்சர் பண்றதோ உங்க ரட்சிப்பை எடுத்துறதோ கிடையாது. ஏன்னா மன்னிப்புன்றது வந்து ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது, அது ஒரு ப்ராசஸ்ன்றத நீங்க புரிந்து கொள்ளும். நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதுல ரொம்ப முக்கியமா நான் சொல்ல விரும்புகிறது இதுதான், ஆண்டவருடைய மன்னிப்புன்றது யுனிவர்சல், அது எல்லாருக்குமானது.
ஆனா ரீகன்சிலியேஷன் அப்படிங்கிறது நிபந்தனைக்குட்பட்டது. ஒப்புரவாகுதல் என்பது நிபந்தனைக்கு உட்பட்டது. அங்கதான் மனம் திரும்புறோம், அங்கதான் பாவரிக்கை செய்யறோம். நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் பண்ணி நீங்க அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வது நிமித்தமா ஒப்புரவாகிறீங்க. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலனாலும் அவர் உங்களை மன்னித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். அதுதான் சுவிசேஷமாக சொல்லப்படும். தகப்பனுடைய இருதயம் மகன் இளையகுமாரன் திரும்புவதற்கு முன்பாக அவனை மன்னிச்சிச்சு. அவன் ஜெபம் பண்ணி அறிக்கை செஞ்சு அந்த ஜபத்தை கேட்டுலாம் அவர் மன்னிக்கல. அவன் தூரமா இருக்கும் போதே அவர் மன்னிச்சுட்டார். அவன் திரும்புறதுக்கு முன்னாலே அவர் மன்னிச்சுட்டார். அவன் அங்க என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது இவர் உள்ளத்துல அவனை மன்னிச்சுட்டார். புரியுதுங்களா? ஆனா அவன் திரும்பி வருகிற வரைக்கும் ஒப்புரவாகுதல் நடக்கல. அவன் தூரத்துல இருக்கும்போது அவனை மன்னிச்சுட்டாரு. ஆனா அவன் எப்போ ஒப்புரவாகுதல் நடக்குதுன்னா அவன் திரும்பி வீட்டுக்கு வந்த போதும் ஒப்புரவாகுதல் நடக்குது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படிதான் நாமும் மன்னிப்பை பத்தி யோசிக்கணும். கடவுள் நம்மளை எக்ஸ்கியூஸ் பண்ணல மன்னிப்பை பத்தி. மன்னிப்பு அந்த 4 காரியங்கள் ரொம்ப முக்கியமானதாக புரிந்து கொள்ளுங்க. ஃபர்கிவ்னஸ்ன்றது ஒரு மறந்து போகிற விஷயம் கிடையாது. ஃபர்கிவ்னஸ்ன்றது எக்ஸ்கியூஸ் பண்றது கிடையாது. ஃபர்கிவ்னஸ்ன்றது ஒரு ஃபீலிங் கிடையாது. ஃபர்கிவ்னஸ் வேற, ரீகன்சிலியேஷன் வேற. மன்னிப்பு என்பது வேற, ஒப்புரவாகுதல் என்பது வேற. நீங்க யாரையாவது மன்னிக்க விரும்புனீங்கன்னா இப்ப கூட கண்களை மூடி அந்த சம்பவங்களை மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து இப்ப என்ன நடக்குதோ, இப்போ உங்களுக்கு எந்த விஷயத்த நினைச்சா வேதனையா இருக்குதோ அந்த விஷயத்த மறுபடியும் கொண்டு வந்து கொஞ்சம் அந்த நபருடைய நியாயத்தை கேட்க முடியுமா பாருங்க. உங்க மனதுக்குள்ளாக அவர் ஒரு நியாயம் சொல்லுவார்ல, நான் இப்படி நடந்துகிட்டதுக்கான நியாயத்தை சொல்லுவார்ல, அந்த நியாயத்தை கேளுங்க. பிறகு வேற எதையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. நேர்ல பார்த்தா நேர்ல சொல்லுங்க. அவர் சொல்லுவாரு, நீ எல்லாம் என்ன மன்னிக்கணும், நான் எந்த தப்புமே பண்ணல, என்னையா மன்னிக்கணும்னு சொல்லுவாரு. நீங்க தப்பு பண்ணீங்களோ பண்ணலையோ அது உங்களுக்கு தப்பா தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு அது காயமாயிடுச்சு, எனக்கு அது வேதனை ஆயிடுச்சு. அதனால எனக்கு சில மோசமான சம்பவம் நடந்துச்சு. அதனால உங்க மேல ஒரு பெரிய காயத்தோடவே நான் இருந்தேன். இன்னில இருந்து அதை நான் விடுவிக்கிறேன். மன்னிப்புன்ற வார்த்தை சொல்லணும்னா பரவாயில்ல. இன்னில இருந்து அதுல இருந்து நான் சுகமாக விரும்புறேன். ஆகவே உங்களை மன்னிக்கிறேன். மன்னிக்கிறது அவருக்கு லாபம் கிடையாது, மன்னிக்கிறது உங்களுக்கு லாபம்ன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ உங்க மூளையில மாற்றங்கள் நடக்கும். உங்க இருதயத்திலிருந்து இந்த விஷம் வெளியேறும். அது நிமித்தமாக இந்த கோபம், சோகம், கசப்பு, கில்ட்டு, பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் நம்மளை விட்டு விலகிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம இருதயம் சுத்தமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ட்ரைப் மெம்பர்ஸுக்கு எக்ஸசைஸ் நான் கொடுக்குறேன். நீங்க கேட்டு முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. Thank you. God bless.